இப்பதான் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ்ல கமருதீன் வந்து கெமி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் வந்து ப்ரோமோவ பார்த்தா 2 பேரும் பயங்கரமா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டே 1லேருந்தே பயங்கரமா சண்டைலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நேத்து நைட்டே பார்த்தீங்கன்னா, திவாகர் அண்ட் கெமி இவங்களுக்குள்ளார ஒரு சண்டையாகி, காலையில இருந்து வந்து இத பத்தியே தான் சுத்தி சுத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, கமருதீன் அண்ட் திவாகர் இவங்க பேசுறப்போ அவங்களுக்குள்ளாரையுமே ஒரு பயங்கரமான ஆர்குமென்ட் ஆயிருது. நடிக்கிறது வந்து யார் வேணா பண்ணலாம். ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாரி வந்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லிடுறாரு. அத கேட்டோனே இவரு டென்ஷன் ஆயி, நான் வந்து ஐடி ஜாபெல்லாம் விட்டுட்டு நடிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்தேன் தெரியுமா? அது எப்படி நீங்க நடிப்ப வந்து அவ்வளோ ஈஸியா வந்து சொல்லிருவீங்க? இதுவும் ஒரு ப்ரொஃபஷன் தானே. அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிடா தான் இருந்தது. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவுல அவர் கொஞ்சம் ரொம்ப ட்ரிகர் ஆகி பர்சனலா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. உங்களுக்கு வந்து நடிப்பே வரல. நீங்க நடிக்கிறதுக்கு பேர்லாம் நடிப்பா? நீங்க நடிச்ச 5 படமும் வந்து ஃபர்ஸ்ட்டு ஓடுச்சா? அப்படிங்கிற மாரி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுருவாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம அரோரா வந்து அவ்வளோ மெச்சூர்டான ஒரு அட்வைஸ வந்து குடுத்துருப்பாங்க கமருதீனுக்கு. அதாவது நீ சொல்றது எல்லாமே ஓகே. பட் இத வந்து ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ, இங்க உள்ள பிக் பாஸ்ல நடக்கிற விஷயங்கள வச்சு நீ ஏதோ ஆர்க்யூ பண்ற அப்படின்னா அது தப்பே கிடையாது. பட் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு பர்சனல் அட்டாக் மாதிரி பண்ணா, பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே வந்து ஒரு ஹேட்டட கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாரி ரொம்பவே மெச்சூர்டா ரொம்ப நேரமா அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கமருதீன் பார்த்தீங்கன்னா, இது வந்து யாராவது ஒருத்தராவது அவர்கிட்ட சொல்லிட்டு புரிய வைக்கணும் தானே. ஸோ இப்ப ப்ரோமோவ பார்த்தா மறுபடியும் வந்து கமருதீன் அண்ட் கெமி. ஸோ நேத்துல இருந்தே வந்து இவங்க 2 பேர சுத்தியே வந்து நெறைய பிரச்சனைகள் வந்து நடந்துட்டே இருக்க மாரி ஃபீல் ஆகுது. இத தாண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் அண்ட் பார்வதி இவங்க வந்து அந்த "சுட்டுமிழி சுடரே" அந்த சாங் இருக்கு தெரியுமா? அதுக்கு வந்து டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பூரியா, பிசின் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க. அதுவும் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அதுக்கப்புறமா நான் ஒரு டயலாக பேசுறேன். எனக்கு ரொம்ப புடிச்ச டயலாக் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சோனே பார்த்தீங்கன்னா, ஹை வால்யூமு ஃபுல் இன்வால்வ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணோனே, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பதறிட்டாங்க. நான் வந்து இப்ப நடிச்சே ஆகணும், நடிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா, கத்திய தூக்கிட்டு வந்துட்டு நம்ம 3 படத்துல தனுஷ் அவர் நடிப்பாரு தெரியுமா? அத நான் வந்து பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் கத்தி எடுத்துட்டு வந்து கேமரா முன்னாடி நின்றுப்பாரு. அப்புறம் பார்வதி தான் வந்துட்டு குழந்தைங்கலாம் பார்க்குறாங்க. அவங்களும் வீட்ல ட்ரை பண்ணுவாங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க. இது ரிஸ்க், டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அவர்ட்ட இருந்து அந்த கத்திய புடுங்கிட்டு போய் வைக்கிறதுக்குள்ள படாத பாடு பட்டாங்க. இன்னும் என்னலாம் அவர் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி ஓகேங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து லைவ் கன்டின்யூ பண்ணிட்டு வேற ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா நடந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.